ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் ஊருக்கு ஊர், ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, பட்டியல் போட்டா அதுவே பெரும்பட்டியல். ஒவ்வொரு வருஷமும் இலங்கையில ஏராவூர்னு ஒரு ஊர் இருக்கிறது. ஏராவூர், இந்த ஏராவூர்ல ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி சுஹதாக்கள் தினம்னு ஒரு நிகழ்ச்சி கொண்டாடுவாங்க. சுஹதாக்கள்னா உயிர் தியாகிகள், உயிர் தியாகிகளுடைய நினைவு தினம். என்ன உயிர் தியாகிகள்? இத்தனை ஆண்டு காலமாக இந்த விடுதலை புலிகளால் கொல்லப்பட்டிருக்கிற முஸ்லிம் தியாகிகளை, முஸ்லிம் பொதுமக்களை நினைவு கூறுவதற்காக நடத்தப்படுகிற நாள் சுஹதாக்கள் தினம். அப்ப எந்த அளவுக்கு அவன் கொண்டு இருந்தா அதை நினைச்சு மறக்க முடியாம வருஷா வருஷம் நினைவுபடுத்தி அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான திட்டங்களை தீட்டுவதற்காக ஒரு நாளையே ஒரு சமூகம் உருவாக்குகிறது என்றால் அந்த சமூகம் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டிருக்கும். இதே அந்த நாளில் கடந்த 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு இதே ஆகஸ்ட் 11 அதே ஏராவூரில் 160 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் விடுதலை புலிகளால். 1987 இலங்கை காத்தங்குடி 28 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1988 அதே காத்தங்குடி முஸ்லிம்களுடைய 60 வீடுகள் நெருப்பு வைத்து தீக்கிரையாக்கப்பட்டது. அதே 1988 இலங்கை கல்முனையில 25 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். 1989 இலங்கையின் கிண்ணியா என்ற ஊர் 28 முஸ்லிம்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். 1990 மட்டக்களப்பு என்ற ஒரு ஊர், மட்டக்களப்புல தங்களின் இறுதி கடமையாக கருதக்கூடிய ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒரு முஸ்லிம்கள் கூட்டமாக விமானத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். தங்கள் உடலிலே அந்த ஹஜ் பயணத்திற்குரிய ஆடைகளை அணிந்து எஹ்ராம் என்று சொல்லப்படுகிற அந்த வெண்ணிற உடை தரித்து ஹஜ்ஜுக்காக கிளம்பி கொண்டிருந்த 68 ஹஜ் பயணிகளை வாகனத்தோடு கடத்தி சென்று வாகனத்திற்கு நெருப்பிட்டு கொளுத்தி நாசமாக்கியவர்கள் விடுதலை புலிகள். மறக்க முடியுமா? ஒரு முஸ்லிம் இதை ஆதரிப்பானா? ஒன்றா இரண்டா? நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு விடுதலை புலிகளுடைய கோர தாண்டவம் அங்கே அரங்கேறி இருக்கிறது இலங்கையிலே. 1990 காத்தங்குடி பள்ளிவாசல், மீரா ஜும்மா பள்ளிவாசல், இரவு நேரம் மாலை 8 மணி 104 முஸ்லிம்கள் இறைவனை வழிபடுவதற்காக பள்ளிவாசலில் ஒன்று கூடி தொழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நுழைகிறது துப்பாக்கி ஏந்திய பயங்கரவாத விடுதலை புலிகளின் கூட்டம். காக்கை குருவிகளை சுட்டு தள்ளுவதை போன்று 104 முஸ்லிம்களின் மீதும் துப்பாக்கி சூடு. தொழுதுகிட்டு இருக்கிறவன் என்னடா பண்ணா? உன்ன பள்ளிவாசலுக்குள்ள நுழைஞ்சு இறைவனை வணங்கி கொண்டிருக்கிற ஒரு நிராயுதபாணியை தாக்கி அழிக்க வேண்டிய தேவை என்ன ஏற்பட்டது? ஒன்றா இரண்டா? முஸ்லிம்களை அவர்கள் அழித்தொழித்த பட்டியல் 1000க்கு மேல தேரும். அம்பாறையில் 18 முஸ்லிம் விவசாயிகள் ஒரே நேரத்திலே கொல்லப்பட்டார்கள். அது மாத்திரமில்ல, பெரும் பெரும் செல்வந்தராக அங்கே பூர்வீகமாக பிறந்து வளர்ந்து தன்னுடைய சொந்த ஊரை சார்ந்தவர்கள் பல மாவட்டங்களில், விடுதலை புலிகளின் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பல மாவட்டங்களில், யாழ்ப்பாணம், மன்னாறு, முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா, இந்த மாவட்டத்திலே வாழக்கூடிய 85,000 முஸ்லிம்கள் ஒரே இரவில் ஓவர் நைட்டில் துப்பாக்கி முனையில் மிரட்டப்பட்டு உடுத்திய ஆடையோடு இங்கிருந்து கிளம்பி ஓடிவிடு என்று விரட்டி அடிக்கப்பட்டார்கள். தாம் சம்பாதித்த சொத்து பத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு, ஆசை ஆசையாய் கட்டி மகிழ்ந்த வீடு வாசல்களை எல்லாம் விட்டுவிட்டு, தாம் உருவாக்கி வளர்த்த தொழிற்சாலைகளை எல்லாம் விட்டுவிட்டு ஒரே இரவிலே 85,000 முஸ்லிம்கள் சொந்த தேசத்தில் அகதிகளாகப்பட்ட வரலாறு இலங்கையை தவிர வேறு எங்கும் நிகழ்ந்திருக்காது. இப்படிப்பட்ட கொடுமையை அரங்கேற்றிய அந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதற்காக தம்மை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அப்படிப்பட்ட குற்றவாளிகளில் 3 பேர் இன்றைக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. தூக்கு தண்டனை கொடுக்காதன்னா இன்னும் இது மாதிரி லட்சம் பேரை கொண்டிருக்கா?